கரூர் உயிரிழப்புகள் குறித்து நேரில் பார்த்தவர்கள் என்ன கூறியுள்ளனர்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் முதல் பக்கத்தில் வெளியாகிய முக்கிய தகவல்கள். செந்தில் பாலாஜியை 10 ரூபாய் மினிஸ்டர் என்று கிண்டலடித்து விஜய் பாட்டு பாடிய போது மொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது. அப்போது திடீரென போலீசார் லத்தியால் அடிக்க தொடங்கினர். இதனால் கூட்டத்தில் பதட்டம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லாமே குழப்பமாக இருந்தது என ரமேஷ் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. அதோடு நெரிசலில் இருந்து தப்பிக்க நினைக்கும் எவரும் வெளியேற முடியாதபடி சாலைகளின் இருபுறமும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. கயிறு கட்டப்பட்டிருந்தது. விளம்பர பலகைகள் விழுந்து சிலருக்கு காயம் ஏற்பட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மாலை 4 மணிக்கு கூட்டம் நடந்த இடத்திற்கு வந்தபோது இந்த விளம்பர பலகைகளோ கயிறுகளோ எதுவும் காணப்படவில்லை என்று எஸ். ராம்குமார் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. விஜய் வரும் வரை எல்லாமே நார்மலாகவே இருந்திருக்கிறது. திடீரென ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட ஃப்ளட் லைட்கள் அணைந்தன. ஒரு பெண் தொலைந்து போன தன் மகளை தேடத் தொடங்குகிறாள். மக்கள் பதட்டம் அடைந்தனர். ஒவ்வொருவரும் அங்குமிங்குமாக ஓடத் தொடங்கினர் என்று நிர்மல் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்துள்ளது.